ஆண்டவர் பால் திரும்பினால் திரை அகற்றப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் திரையானது மூடப்பட்டு இருந்தது. இந்த மூடப்பட்ட இருளிலே வாழ்ந்த மக்களை ஒளிக்கு கொண்டு வர, அதாவது அவர்களுடைய திரையை அகற்ற கடவுள் இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுக்கின்றார், மக்களை நல்வழிப்படுத்துகின்றார். இருந்தாலும் மக்கள் பழைய வாழ்வில் சென்று அவர்கள் திரையானது மூடப்பட்டு கொண்டே இருந்தது. இதிலிருந்து அவர்களை மீட்க தன் ஒரே மகனை உலகிற்கு கொண்டு வருகின்றார். அவர் உலக மக்களை தன் உயிரை கொடுத்து அவர்களின் திரையை அகற்றுகின்றார். பாவம் என்னும் திரையை அகற்றுகின்றார், மீட்பை கொடுக்கின்றார். இறைவன் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு மீட்பு உண்டு என்ற அடிப்படை நிலையை கொடுக்கின்றார். அவர் பக்கம் திரும்பினால் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய உள்ளங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக, உலக நாட்டம் மூலமாக நம்முடைய ஆன்மீக திரை மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆணவத்தினால் நம் மனம் மூடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் நம்மால் இறை வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் நம்முடைய உள்ளங்கள் இன்னும் மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்மால் மறை உண்மைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பும் போது நம்முடைய உலக பார்வைகள் நம்மிடமிருந்து அகற்றப்பட்டு இறைவனை நோக்கி எண்ணம் நம்மிலே வரும்போது நம்முடைய திரையானது வாழ்வாக்கப்படுகின்றது என்ற சிந்தனையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. நாம் தூய ஆவியாரிடத்தில் தஞ்சம் புகும்போது முக்காடில்லாத வாழ்வை வாழ்கின்றோம். ஆண்டவரின் மாட்சியில் பங்கு பெறுகின்றோம். ஆம், நம்முடைய கண்கள் என்று எதை பார்க்கின்றது? நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் அனைத்துமே, நாம் பார்க்கின்ற அனைத்துமே தூயதாக இருக்கும். அதே நேரத்திலே நம்முடைய உள்ளம் மூடப்பட்டிருந்தால் நம் வாழ்கின்ற வாழ்க்கையும் இருளாகத்தான் இருக்கும். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே தூய உள்ளத்தோடு பார்க்க வேண்டும். அப்படி தூய உள்ளத்தோடு பார்க்கும்போது நம்முடைய வாழ்வானது ஒரு புது படைப்பாக மாறுகின்றது. நம்முடைய திரை இறைவன் முன் ஒளிர வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு சீடர்களை நோக்கி, மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்கின்றார். அவர்கள் முக்காடு வைத்து வாழ்கிறதனால் அவர்கள் திரையானது மூடப்பட்டது. மறை உண்மைகளை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் உங்கள் திரையானது கடவுளை மையமாக கொண்டு வாழ்கிறதனால் உங்கள் வாழ்வு தலைத்தோங்க வேண்டும், சிறந்தோங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். வாழ்ந்தவர்களே, நம்மில் மூடியிருக்கும் திரை எது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் பிறருக்கு எதிராக செய்யும் சிறு சிறு துன்பங்கள் மூலம் நமது திரை மூடப்படுகின்றது. உறவு விரிசல்கள் ஏற்படும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. அடுத்தவரை மன்னிக்காமல் வாழும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. அறிவிலியே என்று சொல்லும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. நல்லுறவு ஏற்படுத்தாமல் இருக்கும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. குடும்பத்தில் பிள்ளைகள் மீது கோபம் கொள்ளும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. பிள்ளைகளை உலக நாட்டத்திலே வளர்க்கும் போது நமது திரையானது மூடப்படுகிறது. ஆனால் இந்த திரையானது நம்மிலே அகற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரின் பால் நம் உள்ளத்தை திறப்ப வேண்டும். அவ்வாறு செய்யும் போது பிறரை மன்னிப்போம், பிறரை ஏற்றுக்கொள்வோம், மனித நேயத்தை காப்போம். இப்படிப்பட்ட மகத்தான வாழ்வை வாழும் போது நாம் நம்முடைய திரையை வாழ்வாக்குகின்றோம், புனிதமாக்குகின்றோம் என்ற சிந்தனையிலே இன்றைய நாளை புனிதமிக்க நாளாக மாற்றுவோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.